கேக்குதான்னு பாரு. Hi friends, good evening everybody. VTA 7 Cents டீம் சார்பா இந்த மீட்டிங் வந்திருக்க உங்களுக்கெல்லாம் வருக வருக என வரவேற்று நான் உங்கள் பாண்டியன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த மீட்டிங்கு 1 மணி நேரம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் காம்பன்சேஷன் பிளான். அதனால் இந்த பிளான் கொஞ்சம் சீரியஸாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் வெல்கம் வெல்கம். Listen and listen carefully. Friends, social media revenues grow day by day. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபேஸ்புக்கோட ரெவென்யூ 70 பில்லியன் 2019 70 பில்லியன் 0.7. அதாவது ஒரு பில்லியன்னா ஐஎன்ஆரில் 7445 கோடி ஒரு பில்லியன். இப்போது ஃபேஸ்புக்கோட வருமானம் 4.5 லட்சம் கோடிகள். இந்திய ரூபாயில் கணக்கெடுத்தால் 4.5 லட்சம் கோடிகள். இந்த வருமானத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ணிருக்க நம்ம லைக், ஷேர்ஸ், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் யாருக்கும் எந்த ஒரு வருமானமும் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட இந்த முதலாளிக்கு மட்டும், மார்க் ஜக்கர்பர்க் அவருக்கு மட்டும் இந்த இன்கம் ஃபுல்லாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபேஸ்புக்கோட வளர்ச்சி வேர்ல்டு வைடில் டாப்பில் இன்றைக்கி ஃபேஸ்புக் தான் ஒரு சோசியல் மீடியா உருவெடுத்து நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் நம்மலாம் பார்த்துட்டு போயிடுற டாடி ஆறுமுகம் ஃபுட் ஃபேக்ட்ரியோட ஓனர். இவரோட வருமானம் பர் மந்த் 8 to 12 lakhs பர் மந்த். பர் இயர் 1 crore and above ஃப்ரெண்ட்ஸ். 1 crore and above இந்த வயசில் அவர் ஏர்ன் பண்ணுறாருன்னா அது காரணம் யூடியூப்பில் அவரோட வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. அதனால் அவருக்கு மிகப்பெரிய இன்கம் வந்துட்டுருக்கு. ஓகே, நம்மலாம் இந்த மாதிரி யூடியூப் பற்றி, ஃபேஸ்புக் பற்றி, வாட்ஸ்அப் பற்றி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்மளுக்கு எந்த இன்கமும் வந்ததில்லை. இப்போ ஒரு ரெவல்யூஷன் ஒரு விஷயம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெவல்யூஷன் எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் யுவர் ஒர்த்தி மணி. உங்களோட ஒர்த்ஃபுல்லான மணியை யார் வச்சுக்கிறான்னா த சோசியல் மீடியா கம்பெனிஸ் ஆர் கீப்பிங் ஆல் ப்ராஃபிட் டு தெம்செல்வ்ஸ். எல்லா ப்ராஃபிட்டும் அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த கம்பெனியில் இந்த லைக்ஸ் ஷேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கம்பெனி அழகாக ஹோல்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டே அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ஒரு ரிவார்ட் சோசியல் மீடியா. இது வரைக்கும் ஒரு சோசியல் மீடியாவில் ரிவார்ட் நம்ம ஏர்ன் பண்ணதில்லை. இது ரிவார்ட் சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபஸ்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸில் உருவான ஒரு விஷயந்தான் வீட்டே ரிவார்ட் சோசியல் மீடியா. இந்த ரிவார்ட் சோசியல் மீடியாவில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற விஷயத்தை தான் பண்ண சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் புதுசாக உங்களோட வழக்கத்தை மாற்ற வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த ரிவார்ட் சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன இன்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90% ரெவென்யூ இதுக்கு இந்த கம்பெனியில் வரக்கூடிய இன்கம் ஆல் வீட்டே யூசர்ஸ்க்கு டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடில் ஆன் த செகண்ட் ஆன் த ஸ்பாட் உங்களோட வேலெட்டுக்கு வர மாதிரி இன்கம்மாக பிரித்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10% அட்மின் சார்ஜாக டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடில் ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஓகே, இதில் பாருங்கள், யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜ் வேர்ல்டு வைட் ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைல் ஷாப், இல்லை ரெஸ்டாரண்ட், இல்லை உங்களோட ஜுவல்லரி ஷாப், உங்களோட பேக்கரி, உங்களோட ப்ராடக்ட், உங்களோட ப்ரொமோட் யுவர் ஓன் பிராண்ட், உங்களோட என்ன பிராண்ட் இருந்தாலும், ஈவன் ஸ்பா, சலூன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஃப்ரீ, ஃபுல்லி ஃப்ரீ. வேர்ல்டு வைடு இதை வாட்ச் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டா சோசியல் மீடியாவில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிறதுக்கு. அதனால் அன்வான்ட் போஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேக் ஐடிஸ் இருக்காது. ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். விளம்பரங்கள் அதிகமாக இருக்காது. ரொம்ப டீசெண்டான
பீப்புள்ஸ் எல்லாருமே இதுக்குள்ளே வந்தே தீருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு டீசெண்டான வீட்டே ரிவார்ட் சோஷியல் மீடியா நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஒரு லீகல் பிளாட்ஃபார்ம். யூ கேன் வெரிஃபை. இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் லீகல் இந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூ மஸ்ட் வெரிஃபை யுவர் செல்ஃப் இன் கூகுள். நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். வீட்டா ரிவார்ட் சோஷியல் மீடியா உங்களுக்கு வீட்டே காயின் இருக்குது. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 9.10 யூஎஸ்டியில் இருக்குது. $9 இருக்குது. இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நேற்று $10 இருந்து, முந்தாண்டு $11 இருந்து, போன மாதம் $2 இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஒரு காயின், மூவபிள் காயின். வீட்டேவோட மொபைல் வேலெட் இருக்குது. நீங்கள் மொபைல் வேலெட்டில் வீட்டே காயினை ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி வீட்டேவோட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. வீட்டே டோக்கன் டாட் ஐஓ எக்ஸ்சேஞ்ச், ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஓன் மொபைல் வேலெட், ஓன் பிளாக் செயின், ஓன் மொபைல் ஆப் வந்து 2021 ஜனவரியில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப் வந்துச்சுன்னா வேர்ல்டு வைட் ஃப்ரீயாகவே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் வீட்டேங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டு மெம்பராக ஒருத்தர் இருக்கார். ஸ்பெஷல் கெஸ்ட்னு போட்டிருக்கு. போர்டு மெம்பர் யாருன்னா மெண்டி சிசர்மேன். இவர் வந்து போர்டு மெம்பராக இருக்கார். இவர் தான் இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ப்ராஜெக்டை இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய புக்ஸை படித்து தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட தீம், இந்த வீட்டோட தீம் என்னென்னா எராடிகேட் டு பாவர்ட்டி, வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க. ஓகே, எவ்வளவோ கவர்மெண்டெல்லாம் வறுமை ஒழிக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் வருஷம் பட்ஜெட், அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் ஒதுக்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வறுமையை ஒழிக்கிறதுக்கு வீட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிக் வோரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒரு பெரிய மோட்டிவேட்டர். இவரோட மீட்டிங் லாஸ்ட் இயர் லாஸ் வேகாஸில் நடந்த, யூஎஸ்ஏல நடந்த மீட்டிங்கில் 18,000 மெம்பர்ஸ் கலந்துட்டாங்க. எல்லாமே பெய்டு பண்ணி மீட்டிங் கலந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய மோட்டிவேட்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக இன்றைக்கி வீட்டேல வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். ஏன்னா வீட்டேவோட பிளான் ரொம்ப சிறப்பாக இருக்கனால இன்றைக்கி பிராண்ட் அம்பாசிடராக இந்த வீட்டே கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 137 கண்ட்ரியில் வீட்டா இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எல்லா கண்ட்ரிலையும் எல்லா நபர்களும் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இணைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டால் இதோட தீம் எலிமினேட் டு பாவர்ட்டி, எராடிகேட் டு பாவர்ட்டி அப்படிங்கிற விஷயந்தான் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருந்துச்சு எல்லாத்துக்கும். இந்த பிளானில் வந்து பார்த்தோன்னா இப்படி இஸ் பாசிபிள்னு எல்லா லீடர்ஸும் இன்றைக்கி உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு காயின் நம்ம எப்படி வாங்கி இதில் ஐடி போடணும்னா, ஜியோடெஸ்னு எக்ஸ்சேஞ்சு இந்தியா சென்னையில் இருக்குது. ஜியோடெஸில் உங்களோட ஐஎன்ஆர் கொடுத்து இன்ஸ்டா ஷாப்புங்கிற ஒரு ஸ்வாப், ஒரு எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் வீட்டா காயினை மாற்றி நீங்கள் ஐடி போடலாம். ப்ளஸ் அதே மாதிரி வீட்டா காயின்லேருந்து ஐஎன்ஆர் எப்படி இருக்குதுன்னா, வீட்டா காயினா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது இன்ஸ்டா ஷாப் வழியாக திரும்ப ஜியோடெஸ் மாற்றி ஐஎன்ஆராக நீங்கள் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ், அப்படிப்பட்ட உங்களுக்கு ஈஸியாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த நாட்டு கண்ட்ரியில் எந்த நாட்டு பணமாகவும் நீங்கள் ஈஸியாக வீட்டே காயினை மாற்றிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷன் ஆஃப் வீட்டே, த 3 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி: சோசியல் மீடியா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த 3 இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கில் இருக்குது. இந்த 3 இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி காம்பினேஷனாக வந்த ஒரே விஷயம் வீட்டே. இதில் பார்த்தீங்கன்னா வீட்டே இப்போ வந்து பேட்டா வெர்ஷன் இருக்குது. இந்த பேட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 பேட்டா வெர்ஷன், அதாவது ட்ரையல் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் வந்து ஜனவரியில் முடிய போகுது. இதில் பயணியர் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். அதுக்கு $200, தட்ஸ் கால் எக்ஸ்பிரஸ் வே. ஃப்ரீ மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஜனவரி 2021 தான் ஜாயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பயணியர் மெம்பராக வந்தால் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பிளான் என்ன பிளான் கிடைக்குன்னா 3/8 பர்பஸ் மேட்ரிக்ஸ், 5x5 மேட்ரிக்ஸ், கார்டன் மேட்ரிக்ஸ், டெஸ்டினி மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு 3 பிளான் கிடச்சிரும். ஃப்ரீயாக வர மெம்பர்ஸ் ஜனவரிக்கு மேலே கார்டன் மேட்ரிக்ஸ் ஒரு யூனிட் கிடைக்கும். பர்பஸ் மேட்ரிக்ஸ் ஒரு ட்ரீ கிடைச்சிரும். கார்டன் யூனிட்டில் $200 வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ரீ கிடைக்கும். அதுக்கப்புறம் டெஸ்டினி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதில் பயணியர் மெம்பரில் டைரெக்டாக பர்பஸ் மேட்ரிக்ஸ் என்ட்ரி,
உடனே கிடச்சிரும். இதில் கார்டன் மேட்ரிக்ஸ் கிடச்சி அதுலேருந்து $200 எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக வருதோ அதுக்கப்புறம் தான் பர்பஸ் மேட்ரிக்ஸ் 3 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பப்ளிக் லான்ச் வந்து ஜாயினிங் ஃப்ரீ வந்து வித் ஒன் கார்டன் யூனிட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் கார்டன் யூனிட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 சென்ட். நிறையா பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்டுனா தெரியறதில்ல. சென்ட்டுனா இப்போ நம்ம ஊரில் $1 எத்தனை பைசானா $1 100 பைசான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அமெரிக்கன் டாலரில் $1 எத்தனை சென்ட்டுனா $1 100 சென்ட். அப்போ ஒரு சென்ட் அமெரிக்கன் டாலரோட விலை $8. உங்களுக்கு ஒரு சென்ட்னா $8, 100 சென்ட்டு $80. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 60 சென்ட்டில் கார்டன் யூனிட் ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. இந்த 60 சென்ட் என்னவா மாறுதுன்னா $344 மாறுது. இந்த 60 சென்ட்டோட இந்தியன் ருப்பி வேல்யூ 45 to 48 இதோட ப்ராஃபிட் 25,000 to 26,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு கார்டன் மேட்ரிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பாவர்ட்டி பீப்புள் இன்னைக்கு வேர்ல்டில் 400 கோடி பேர் இருக்காங்க. ஆசியாவில் மட்டும் $1 அதாவது நியர்பை $2 வாழக்கூடிய ஃபேமிலி, அதாவது $150 அந்த ரேட்டில் டெய்லி செலவுக்கு $150 வச்சுட்டு வாழ்கிறவங்க நிறையா ஃபேமிலி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பாவர்ட்டி பீப்புளுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்து ரெகுலராக வந்து வருஷம் அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக அதை விட ஃபாஸ்ட்டாக பாவர்ட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த வீட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எலிமினேட் டு பாவர்ட்டி, சாரி எராடிகேட் டு பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டா மீன்ஸ் லைஃப். லத்தீன் லாங்குவேஜில் வீட்டானா லைஃப். ஆல் வேர்ல்ட் வைட் பீப்புள்ஸ் என்ன எப்படி பிளேஸ் ஆகிறாங்கன்னா பிளேசிங் ஒன்லி ஒன் ட்ரையாங்கிள் ட்ரீ. எப்படி பிளேஸ் ஆகுறாங்க? 3/8 மேட்ரிக்ஸ் பர்பஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3, 9, 27, 81 இப்படி 9840 நபர்கள் 8 லெவலுக்கு 3 × 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரும். இந்த குவான்டிட்டி, இந்த அளவுக்கு பீப்புள்ஸை வந்து நம்ம சேர்த்துறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இது 1 or 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டோம்னா சேர்த்திடலாம். ஆனால் இங்கே அந்த அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கஷ்டமே பட வேண்டியதில்லை. என்னென்னா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டில் பயணியர் மெம்பராக வாங்க, ஈக்குவல் டு பார்ட்னர். நீங்கள் வந்து $200 பயணியர் மெம்பரில் ஒரு பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இவ்வளோ மெம்பர்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்களே ஃபில் பண்ணி தர்றோம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங் January 2021 வேர்ல்டு வைட் பீப்புள்ஸ் 60 சென்ட்டை கம்பெனி எல்லாத்துக்கும் ஃப்ரீ மெம்பர்ஸ் வேர்ல்டு வைட் மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த 60 சென்ட்டை வச்சு இவங்கெல்லாம் $344 சம்பாதிக்க போகிறாங்க. அந்த $344 முதல் வரக்கூடிய $200 இவங்க மெம்பர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர்றதா இவங்க விட்ரா போட முடியும். முதல் வந்து $200 இவங்க லெஃப்ட் டு ரைட் நம்மளை மாதிரி பயணியர் மெம்பர் கீழே ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகிட்டே இருப்பாங்க. பிளேஸ் ஆக நம்மளுக்கு இந்த 3,927 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. ஓகே, கம்பெனி ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கு டைம் இல்லை, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ரெஃபரல்ஸ் ஈஸியாக 3,927 எவ்வளோ பேர்த்தவனாலும் டீமாக ரெஃபரல் பண்ணால் இம்மிடியட்டாக பணம் வரும். இம்மிடியட்டாக நீங்கள் அதை விட்ரால் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 1 or 2 ஹவருக்குள்ளே உங்களோட ஏடிஎம்மில் இந்த விட்டா காயினாகும். இந்த டாலர், இதில் வரக்கூடிய டாலரை விட்டா காயினை எக்ஸ்சேஞ்ச் உடனே உள்ளேயே இருக்குது. அதில் பண்ணி நீங்கள் வந்து இம்மிடியட்டாக ஐஎன்ஆராக மாற்றுறதுக்கு ஒரு 1 ஹவரில் நீங்கள் மாற்றி உங்கள் ஏடிஎம்மில் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வித்தவுட் ரெஃபரலில் கூட இந்த ஃபில்லிங் நடக்கும். இந்த ஃபில்லிங்கில் மந்த்லி எவ்வளோ கிடைக்குன்னு நினைக்கிறீங்கன்னா $28,546 எவ்ரி மந்த் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும். நிறைய பேர் இப்போ மைண்ட் வாய்ஸ் தெரியுது, உடனே அடுத்த மாதமே கிடைக்குமா, அடுத்த வாரமே கிடைக்குமா, இன்னும் 3 மாதத்தில் கிடைக்குமா? நோ டைம் லிமிட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் ஆகி 1 இயர்லேயும் கிடைக்கலாம், 2 இயர்லேயும் கிடைக்கலாம், 4 இயர்லேயும் கிடைக்கலாம், 5 இயர்லேயும் கிடைக்கலாம். டிபெண்ட் அப்பான் த ஃப்ரீ யூசர்ஸ் ஃபில்லிங். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். வீட்டா வந்து பாவர்ட்டியை வந்து எப்படி எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாங்க. 60 சென்ட்டை வந்து
உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுத்து தான் இந்த பாவர்ட்டியை நாங்கள் ஒழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெக்னாலஜி? இந்த டெக்னாலஜி யார் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிளானோட தீம் புரியும். எக்ஸாம்பிள், 1 கோடி பேர்த்துக்கு வீட்டா வந்து 60 சென்ட்டை ஃப்ரீயாக உலகம் ஃபுல்லாக கொடுத்தா $60 லட்சம் ஆயிடுச்சு. 10 கோடி பேர்த்துக்கு 60 சென்ட்டை ஃப்ரீயாக கொடுத்தா $6 கோடி ஆயிடுச்சு. 100 கோடி பேருக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கொடுத்தா கூட 60 சென்ட் ஃப்ரீயாக ஒருத்தருக்கு கொடுத்தா $60 கோடி ஆயிடுச்சு. $60 கோடி இன்னைக்கு கவர்மெண்ட்டே யோசிக்க வேண்டிய விஷயம். அவ்வளோ பணம் இந்த கம்பெனி எங்கேருந்து கொடுக்கும்? அவ்வளோ பணம் இருந்தால் இந்த பிஸ்னஸ்க்கு இவங்க ஏன் வர்றாங்க? இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இவங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டியது இல்லை. இதுதான் எல்லாத்தோட எண்ண ஓட்டமாகவும் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இட்ஸ் பாசிபிள், முடியவே முடியாது, இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வீட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் இட்ஸ் பாசிபிள் பை வீட்டை அப்படின்னு வீட்டை அடித்து சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இஸ் மணி, நாட் ஈஸி டு மேக் மணி. இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. இது வாரன் பஃபட் சொன்னது. உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தூங்கும்போது கூட ஒரு வருமானம் சம்பாதிக்கணும், இல்லைன்னா லைஃப்பில் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கார்டன் மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட் பார்த்தோம்னா தான் நம்ம இந்த பாவர்ட்டி எப்படி இவங்க எலிமினேட் பண்ணுறாங்கன்னு புரியும். ஃபஸ்ட்டு இந்த கார்டன் மேட்ரிக்ஸ் நம்ம 60 சென்ட் கொடுத்து வாங்குகிறோம். இது $344 மாறுது. இந்த 60 சென்ட் வந்து உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கார்டன் மேட்ரிக்ஸாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் எப்படி பாவர்ட்டி எலிமினேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கார்டன் மேட்ரிக்ஸ் 60 சென்ட்டோட பிரேக் அவுட் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 5x5 மேட்ரிக்ஸ். ஒன்லி யூனிட்ஸ் தான் இங்கே ஃபில் ஆகுது, நாட் பீப்புள்ஸ், ஒன்லி யூனிட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 25, 125, 625, 3125 இதான் 5x5 மேட்ரிக்ஸ். 5, 25, 125, 5 மடங்கு. ஓகே, உங்களோட டீம்லேயோ இல்லை உங்கள் அப்ளைனோட பேரல் டீம்லேயோ யாராவது 5 கார்டன் யூனிட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஈச் ஒன் 12 சென்ட்னா உங்களுக்கு 5 × 12 சென்ட்டு 60 சென்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். 25 யூனிட்லேருந்து 4 சென்ட்னா $1 கிடச்சிரும். 125 யூனிட்லேருந்து 4 சென்ட்னா $5 கிடச்சிரும். 625 யூனிட்லேருந்து 9 சென்ட்னா $56 கிடச்சிரும். 3125 யூனிட்லேருந்து 9 சென்ட்னா $281 கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3900 யூனிட்ஸ் உங்களோட ட்ரீயில் ஃபில் ஆகும். ஃபில் ஆனால் உங்களுக்கு $344 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் நான் யாரையுமே சேர்த்துல, எனக்கு இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் யாரையும் சேர்த்தாட்டியும் சரி, உங்களோட பேரலல் டீம், உங்களோட டவுன்லைனில் தான் யாருமே இல்லை, உங்களோட பேரலல் டீம் இல்லை இந்த ஃப்ரீ யூசர்ஸ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகி உங்களோட டீமில் வந்து இது வந்து கண்டிப்பாக யாரையும் சேர்த்தாதவங்களுக்கு ஃபில் ஆகும். கொஞ்சம் நிறைய ரெஃபரல் கொடுத்தவங்க, ஒரு 3 ரெஃபரல் 5 ரெஃபரல் கொடுத்தவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இது க்ரோ ஆகும். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து 38 சென்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுது. 60 சென்ட்டில் 38 சென்ட் பிரேக் அவுட் ஆயிடுது. இந்த கார்டன் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் கமிஷனை பார்ப்போம். இதுவும் 5 லெவல் மேட்ரிக்ஸாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தியிருக்கீங்களோ அவங்க ஒரு கார்டன் யூனிட் வாங்கினா கூட உங்களுக்கு $101 உங்களுக்கு கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்குன்னா, இந்த 5 லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு இதே லெவலில் உங்களுக்கு இந்த கமிஷன் வரும்போது சேம் யார் அறிமுகப்படுத்தா அவங்களுக்கு இந்த கமிஷன் அதே செகண்டில் போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 லெவலுக்கு 1 சென்ட்டு, 5ஆவது லெவலுக்கு 3 சென்ட்டு, 0.07 சென்ட் இங்கே டோட்டல் பிரேக் அவுட். இங்கே 38 சென்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 சென்ட்டில் மேட்ரிக்ஸ் கமிஷன் 38, ஸ்பான்சர் கமிஷன் 7 சென்ட், சுவிட்சர்லாண்டோட வரி 10 சென்ட்டு, மொத்தம் 55 சென்ட்டு இங்கே க்ளோஸ் ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 0.05 சென்ட் இருக்குது. இந்த ரிமைனிங் 5 சென்ட் தான் பாவர்ட்டி கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி கில்லர் வெறும் 5 சென்ட். இதோட இந்தியன் ருப்பி உங்களுக்கு $4 ஒர்த்து தான். இந்தியன் ருப்பியில் 5 சென்ட்னா $4 ஒர்த்து தான். இதுதான் பாவர்ட்டியை ஒழிக்குன்னு சொல்கிறாங்க. இதை நம்பவே முடியல அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம்.
சவுண்டு கேட்குது, நான் உங்களுக்கு கேட்டு. ஹலோ, எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், ரிமைனிங் இந்த 5 சென்ட் தான் பாவர்ட்டி கில்லர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த 5 சென்ட்டோட பிரேக் அவுட் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1000 யூனிட் வாங்கியிருக்கீங்க, கார்டன் யூனிட். சார் நான் அந்த 1000 யூனிட் எதுக்கு வாங்கணும்னு கேட்பீங்க. 1000 யூனிட் வாங்கினா ஒரு யூனிட்லேருந்து $344 உங்களுக்கு லாபம் வரப்போகுது. அதனால் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 20 யூனிட்டுக்கு மேலே யாருக்குமே கிடைக்காது. பர் டே 20 யூனிட்ஸ் மேக்ஸ் பர்ச்சேஸ். பைனியர் மெம்பருக்கு 5+1 கார்டன் யூனிட் ஃப்ரீயாக கிடைச்சிரும். ஓகே. இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 20 யூனிட்னா டெய்லி $12 உங்கள் வேலெட்டில். $200க்கு மேலே $12 இருந்தால் தான் இது வாங்க முடியும். $200 கீழே இருந்தால் வாங்க முடியாது. $200 எப்பவுமே சிஸ்டமில் ஹோல்டிங்கில் இருக்கணும். ஏன்னா அது அடுத்த மாதம் ரெனிவலுக்கு சிஸ்டம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஓகே. அது ரெனிவல் சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1000 யூனிட் நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த 1000 யூனிட்லேருந்தும் 5 சென்ட்டு நீங்கள் தனியாக எடுத்து சிஸ்டம் வச்சுருக்கு. இதை வந்து இந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. இந்த 5 சென்ட்டோட ஒர்த்து $50. $50 இந்திய ரூபாயில் $4000. இந்த $4000 60 சென்ட்டாக பிரிச்சிங்கன்னா, இந்த $50 60 சென்ட்டாக பிரிச்சிங்கன்னா 83 நபர்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இந்த கார்டன் யூனிட்டை 60 சென்ட்டாக பிரித்து $50 பிரிச்சுன்னு 83 நபர்களுக்கு ஆக்டிவேட்டட் ஃப்ரீ யூசர்ஸ் இன்கம் ஸ்டார்ட்ஸ். அதாவது நீங்கள் கார்டன் யூனிட்டில் ஆக்டிவேட் பண்ண முடியும். 60 சென்ட்டை வச்சவங்க $344 சம்பாதிக்க போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்பாதிப்பாங்க. அவங்க வந்து $344 சம்பாதிக்கணும். முதல்ல $200 வந்தோன்னே அவங்கள பிகேம் பைனியர் மெம்பர் கம்பெனி $200 எடுத்து அவங்கள மெம்பர் ஆக்கிரும். அப்போ அவங்களுக்கு 5 கார்டன் யூனிட் ஃப்ரீயாகவும் கிடச்சிரும். நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி 5 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஃப்ரீயாக கிடைச்சிரும். இதில் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா $200 போக $344 $144 அவங்க வித்ட்ரா எடுத்துக்கலாம். 10,800 அவங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 கார்டன் யூனிட் அவங்களுக்கு ஃபில்லாக ஒரு யூனிட் $344னா $1,720 அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதோட ஒர்த் 1,29,000. மொத்தமாக அவங்களுக்கு $1,40,000 அவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே மெம்பர் ஆகி ஃப்ரீயாகவே $1,40,000 சம்பாதிச்சிட்டாங்க. இது 1 வருஷத்துலையும் நடக்கலாம், 2 வருஷத்துலையும் நடக்கலாம். நோ டைம் லிமிட். இல்லை 3 மாதம் கூட இந்த சம்பவம் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளான். இப்போது தனிநபரான நீங்கள் ஒரு 83 பேர்த்தோட வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கீங்க. 83 பேர்த்தோட வாழ்க்கையில் ஒரு வருமானம், ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு சிங்கிள் மெம்பரான நீங்கள் ஒரு 45 நாளில் ஒரு 60 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 1000 யூனிட் வாங்கி 83 பேர்த்தில் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க முடியும்னா, இப்போ வீட்டே மெம்பர் வேர்ல்டு வைடாக 50 to 70 80,000 பேர் இருப்பாங்க. இதில் ஒவ்வொருத்தரும் இப்படி ஆளுக்கு 100 பேர், ஆளுக்கு 50 பேர், ஆளுக்கு 10 பேர், சில பேர் 500 பேர் கூட கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருந்தா இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எலிமினேட் டு பாவர்ட்டியை ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நம்புவீங்க. இப்போ 50,000 மெம்பர்ஸும் இப்போ வச்சுருக்கிற ஒரு ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 லட்சம் கார்டன் மெடிக்ஸ் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. டே பை டே ஏறிட்டே இருக்குது. 50 லட்சம் பேர்த்துக்கு இப்போ ஃப்ரீயாக கம்பெனி கொடுக்குற அளவுக்கு இந்த 60 சென்ட்டு யார்கிட்ட இருக்குது? மெம்பர்ஸான நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம இதை எப்போ கொடுப்போம்? கம்பெனி பப்ளிக் லான்ச் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் உள்ள வச்சுருக்காங்க. லைக்ஸாக கன்வெர்ட் பண்ணி யாருக்கு வேணால் கொடுக்கலாம். கொடுத்தா 60 சென்ட் இன்புட் ஆயிரும். $344 அவங்களுக்கு அவுட்புட்டாக மாறிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் ஆயிடுவாங்க. இந்த மெம்பர் ஆகிறவங்க பர்பஸ் மேட்ரிக்ஸில் முதல்ல சொன்ன பாருங்கள், எல்லா மெம்பர்ஸு கம்பெனியே ப்ளேஸ் பண்ணி தரும். ஆனால் பொறுமையாக இருக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உலக மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்காக ஃபில் ஆகி வருவாங்க. யார் யாருக்கு கீழே வராங்கன்னே தெரியாது. ஓகே. இந்த 60 சென்ட் நீங்கள் உங்களோட லிங்க்கில் சென்ட் பண்ணிங்கன்னா இவங்களாம் உங்களுக்கு கீழே ஸ்பான்சராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ 50 லட்சம் பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு கார்டன் யூனிட் இருந்ததுன்னா எப்போ 1 கோடி பேர்த்துக்கு மேலே ஆகுதோ அப்போ வந்து ஜனவரியில் இந்த கம்பெனி பப்ளிக் லான்ச் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு வைடில் 1 கோடி பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்து அப்படியே வேர்ல்டு வைடில் ஒரு ஈவனாக பூம் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். மற்றபடி இந்த பப்ளிக் லான்ச் வரக்கும், இதில் என்ட்ரி போடுறதுக்கும், இதில் விட்ரா பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ என்ட்ரி போட்டால் கூட இப்போ வருமானம் வந்தால் கூட இப்போவே வெளியே எடுக்க முடியும். எல்லாமே அழகாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாவர்ட்டியை வீடெக் கம்பெனி ஒழிக்குதா? இல்லை. வீடெக் கம்பெனியோட பிளானில் இந்த வறுமை ஒழிக்கிறது
நீங்களும் நானும் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட நண்பர்களுக்கு குடுக்குறோம். அந்த நண்பர்களும் இந்த மாரி சம்பாரிச்சு, அவங்களோட நண்பர்களுக்கு குடுக்க போறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வறுமைய ஒழிக்க போறோம். அப்படிங்கிறது தான் வீட்டாவோட பிளான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாசிபிள். கவர்மெண்ட் ஒழிக்கிறத விட ஃபாஸ்ட்டா வீட்டா ஒழிக்க பாசிபிலிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இவ்வளோ வருமானம் இருக்குன்னா, எல்லாரும் இதில ஜாயின் பண்ணுவாங்க. ஃப்ரீயாவே இவ்வளோ வருதுன்னா. ஒரு அப்ராக்ஸா எடுத்துக்கங்க. வருஷம் 1,50,000 இல்ல வருஷம் 50,000 வருதுன்னு வச்சுக்கங்க. எவ்வளோ பெரிய இன்கம் ஒரு சில ஃபேமிலிகளுக்கு இது 50,000 வந்துன்னா, மிகப்பெரிய ஒரு இன்கம்மா கிடைக்கும். இப்போ ஈஸி டூ ஃபில்லிங் ஆல் கார்டன் மேட்ஸ்ல இப்படி தான் இருக்கும் ட்ரீ. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அலுவேரா இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கார்டன் மேட்ஸ் 60 சென்ட் போட்டு $344 எடுக்கிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோ ஆகி ஃபில் ஆகி இது யூனிட் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் புது யூனிட் அப்படியே ஒவ்வொரு யூனிட்டாக வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 1000 கார்டன் யூனிட் வாங்கினதுனால உங்களுக்கு என்ன வருமானம்னா $344 ஈச் ஒன் யூனிட் கிடைக்குது. ஈச் ஒன் யூனிட்ஸ் கிடைக்கிறது $344. $3,44,000 கிடைச்சிரும். அதோட ஒர்த் ஐஎன்ஆரில் 2.58 CR. ஓகே, இதில் உங்களுக்கு பாருங்கள், ரெஃபரல் இன்கம் $101. ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நபர் ஒருத்தர் 1000 யூனிட் வாங்கியிருந்தா உங்களுக்கு $1,00,000 $1,01,550 ஃப்ரீயாக கிடைக்கும். அதோட ஒர்த் $76 லட்ச ரூபா. உங்களுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அவர் 1000 கார்மெண்ட்ஸ் ஒரு 2 மாதத்தில் வாங்கினா 76 லட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது ஒருத்தர்கிட்டேருந்து 76 லட்சம் கூட ஸ்பான்சர் கமிஷன் இந்த கம்பெனியில் கிடைக்கும். இப்போ டைரெக்டாக கார்டன் மெடிக்ஸில் ஸ்பான்சரை அறிமுகப்படுத்த முடியுமா? முடியாது. எங்கே அறிமுகப்படுத்துவீங்க? பர்பஸ் மெடிக்ஸில் அறிமுகப்படுத்துவீங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வரும். பர்பஸ் மெடிக்ஸில் ஒரு ஸ்பான்சருக்கு $8,100 கிடைக்குது. இங்கே அவரே 1000 யூனிட் வாங்கினா 76 லட்சம் கிடைக்குது. $1,00,000 கூட கிடைக்குது. இவ்வளோ பெரிய ஒரு இன்கம் பிளானை இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு சின்ன வருமானம் எப்படி அக்குமுலேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 ஸ்பான்சரை பர்பஸ் மேட்டிக்ஸில் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு 81,000 கிடைச்சிரும். ஈச் ஒன் $8,100. ஆனால் இங்கே 7.6 crores கிடைச்சிரும். இந்த 10 பேர் 1000 யூனிட் வாங்கினாங்கன்னா 1000 யூனிட் என்ன 1200 யூனிட் கூட 2 மாதத்தில் வாங்க முடியும். ஏன்னா டெய்லி 20 யூனிட்னா மாதம் 600, 2 மாதத்தில் 1200 கூட வாங்கிடலாம். ஆனால் அவங்க நம்மளுக்காக வாங்குறாங்க கிடையாது. அவங்க வந்து 1000 யூனிட் வாங்கினா 2.5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்கள அறிமுகப்படுத்தி விட்டோன்னா நம்மளுக்கு இவ்வளோ அவங்க கமிஷன் தர்றாங்க. எல்லாமே டீசென்ட்ரலைஸ் மெத்தடில் ஈஸியாக பிரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் கார்டன் மெடிஸோட இன்கம் எவ்வளோ மேசிவ் இன்கம் உங்களுக்கு தெரியும். இந்த கார்டன் மெடிஸ் வந்து டைனமிக் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுது. இந்த டைனமிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றுற மாதிரி தான் இந்த கார்டன் யூனிட். 60 சென்ட்லேருந்து $344 ஆகுது. உங்களுக்கு சன்ஃப்ளவர் தெரியும், எங்கே சன் ரைஸ் ஆகுதோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அங்கே திரும்பிடும். ஈவினிங் ஆனால் திரும்பி ஆப்போசிட்டாக திரும்பிடும். எல்லாமே ஒரு டைனமிக் சிஸ்டத்தில் தான் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒர்க் ஆகுது தான் கார்டன் மேட்ரிக்ஸ். கார்டன் மேட்ரிக்ஸோட ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னு பாருங்கள், பர்பஸ் மேட்ரிக்ஸோட ட்ரீ யூ, நீங்கள் தான் இது யூங்கிறதா நீங்கள் அங்கே ஏபிசி பண்ணியிருக்கீங்க. ஏபிசி இப்படின்னா சன்ஃப்ளவர் டைப்பில் தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். இதெல்லாம் பர்பஸ் மேட்ரிக்ஸோட ட்ரீ. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இது கார்டன் மேட்ரிக்ஸோட ட்ரீ. இப்போ நீங்கள் தான் சென்ட்ரலில் இருக்கீங்க, நீங்கள் தான் யூ இந்த கார்டன் மேட்ரிக்ஸில். ஃபஸ்ட்டு ஏ வந்து 1ஆம் நம்பர் ஐடி இங்கே ஃபஸ்ட்டு இங்கே தான் ஒழுகும். ஏன்னா இந்த டைனமிக் லைன் தான் இம்பார்ட்டன்ட். டைனமிக் லைன் தான் இதில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஃபஸ்ட் ஐடி இங்கே, செகண்ட் ஐடி இங்கே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இது மாதிரி 5 யூனிட் அவர் வாங்கும்போது 5 யூனிட் அவர் ஜாயின் பண்ணால் 5 யூனிட் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த 5 உங்களை சுற்றி ஃபில் ஆயிரும். இப்போ 5க்கு 1க்கு 12 சென்ட், 5க்கு 60 சென்ட் உங்கள் வேலெட்டுக்கு இமீடியட்டாக வந்துடும். இது உங்களோட ஃபஸ்ட் லெவல் கார்டன் யூனிட்டில் 5x5 மேட்ரிக்ஸ், 5x5 மேட்ரிக்ஸ். செகண்ட் 25ல் இந்த மேடம் வந்து பியில் வராங்க. இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அவங்க வந்து ஃப்ரீயாக 5 கார்டன் யூனிட் வந்தோன்னா அவங்க ஜாயின் பண்ணி அந்த செகண்ட் லைனில் அவங்க ஃபில் ஆகிறாங்க. தேர்டு வந்து சி. இந்த சிக்கு வந்து தேர்ட் லைனில் பிளேஸ் இல்லை, ஒரே ஒரு ஐடி இங்கே பிளேஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே 125 லைனில் வராரு. ஃபஸ்ட் ஐடி இங்கே, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 5 ஐடி இங்கே பிளேஸ் ஆகிடுது. அப்போ உங்களை சுற்றி 3 பேர் உங்களோட டவுன்லைன் உங்களை சுற்றி ஃபில் ஆகிட்டாங்க.
அடுத்தது நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட வேலெட்டில் $220 இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் $12 யூஸ் பண்ணி 20 யூனிட் வாங்க முடியும். நீங்கள் 20 வாங்குறீங்க, உங்களோட ஐடி எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வருது, செகண்ட் இங்கே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த், 10th, 11, 12, 13 இங்கே, 14th இந்த பிளேஸ், 15th, 16th, 17th, 18th, 19th, 20. உங்களோட 20 யூனிட்டும் அழகாக தேர்ட் லேயரில் 125 லேயரில் ஃபில் ஆகிருக்கு. இந்த லேயரில் உங்களோட கார்டன் யூனிட் ஃபில் ஆனதுக்கே உங்களுக்கே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 சென்ட் உங்களுக்கே கமிஷனாக வந்திருக்கும். நீங்கள் வாங்கின யூனிட் உங்களுக்கே கமிஷனாக கொடுக்குது. ஓகே, அப்போ இதில் இன்னொரு மேஜிக் நடந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுன்லைன் உங்கள் 3 பேர்த்தையும் சுற்றி நீங்களே ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க. உங்கள் டவுன்லைனுக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்க. எப்பவுமே அப்லைன் வந்து டவுன்லைனுக்கு கீழே வந்த சரித்திரம் நெட்வொர்க் சரித்திரத்திலே இருந்ததில்லை. இப்போது நீங்கள் உங்கள் டவுன்லைன் 3 பேர்த்தையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க. உங்கள் டவுன்லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களோட பேரலல் டீம் சப்போர்ட் பண்ணியே தீரும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் கார்டன் யூனிட். ஓகே, இதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் $6,800 பர் டே சீலிங் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 20 யூனிட் இன்ட்டு உங்கள் டீமில் 7 பேர் வாங்கினாலே 140 யூனிட் ஃபில் ஆகும். மொத்தமாக 4,200 யூனிட்ஸ் ஆகும். நம்மளுக்கு தேவை 3,000 யூனிட்ஸ் தான். $342 கிடச்சிரும். டெய்லி 20 யூனிட் சீலிங், $6,800 பர் டே உங்களுக்கு இன்கம்மாக இதில் எடுக்க முடியும். விட்டே பிளான் இஸ் டேக் கேர் எவ்ரி ஒன் வித்தவுட் டீம் இல்லாமையே இதில் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும். இந்த பிளான் அப்படிப்பட்ட ஒரு அமேசிங் பிளான். இது பர்பஸ் மேட்ரிக்ஸோட பிரேக் அவுட் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் $200 ஐடி பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் $100 வந்து பர்பஸ் மேட்ரிக்ஸ் பிரிஞ்சிடும். இன்னொரு $100 டெஸ்டி மேட்ரிக்ஸ் பிரிஞ்சிடும். பர்பஸ் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதில் 3, 9, 27, 81, 243 இது வந்து ஒவ்வொரு லெவலையும் மெம்பர்ஸ் தான் ஃபில் ஆகிறாங்க. இங்கே யூனிட்ஸ் கிடையாதுங்க, மெம்பர்ஸ். இதில் பாருங்கள், 9,840 பேர் வரும்போது உங்களுக்கு மாதம் $28,546 எவ்ரி மந்த் கிடைக்கும். இதோட பிரேக் அவுட் ஃபஸ்ட் லெவலுக்கு ஒருத்தர்கிட்டருந்து $67, 3 பேர்த்திட்டருந்து 201, செகண்ட் லெவல் 9 பேர்த்திட்டருந்து ஒருத்தர்கிட்டருந்து 15, $135 கிடச்சிரும். 27 பேர்த்திட்டருந்து $1, ஒருத்தர்கிட்ட $27 கிடைக்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைச்சா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து கொடுக்கும்போது $100 பிரேக் அவுட்டில் 93.74 சென்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பிரிஞ்சிடும். 93.74 பர்பஸ் மேட்ரிக்ஸோட லெவல் பே அவுட் பிரேக் அவுட். ஓகே, அடுத்தது பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் அதே மாதிரி 9,840 பேர்ட்டு ஸ்பான்சர் வருது. ஃபஸ்ட் 5 லெவலுக்கு 0.25 சென்ட், 6வது லெவலுக்கு 50 சென்ட், 7வது லெவலுக்கு 50 சென்ட், 8வது லெவலுக்கு $1. 3.25 இங்கே பிரேக் அவுட் போயிடுது. 3.25 இங்கே வந்துருச்சு. இதில் பர்பஸ் மேட்ரிக்ஸில் ஒருத்தர்கிட்டருந்து $8,109 எவ்ரி மந்த் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா $80,000. ஓகே, இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 99.99 பிரேக் அவுட் ஆயிடுது. கார்டன் மேட்ஸ் உங்களுக்கு 5 ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு ஈச் ஒன் 60 சென்ட் எடுத்துக்கிறாங்க, $3 எடுத்துக்கிறாங்க. $99.99 இங்கே செலவாயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட 1 சென்ட் மீதி இருந்தால் கூட வேலைக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. 100% பே அவுட் பிளான் ஆன் நெட்வொர்க்கிங். 100% பே அவுட்டும் கம்பெனிக்கு 1 சென்ட் கூட போகாது, 1 சென்ட் கூட கம்பெனிலேருந்து வராது. எவ்ரிதிங் த்ரூ பை மார்க்கெட்டிங் பிளான். எவ்ரிதிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பை டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட் சிஸ்டம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே ரேங்க் தான். இங்கே எல்லோரும் சமம். யாருக்கு ரூபி டைமண்ட் எந்த ரேங்க்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பர்பஸ் மேட்ரிக்ஸோட 3x8 பர்பஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் 3 பேர், செகண்ட் லெவலில் 9 பேர், தேர்ட் லெவலில் இப்படி இருக்கும். ஃபஸ்ட் லெவல் இன்கம் 201, தேர்ட் லெவல் செகண்ட் லெவல் 336, தேர்ட் லெவல் 363, ஃபோர்த் 484, ஃபிஃப்த் $909, அதாவது $900. இங்கே $2,367, $7,288, $28,500. இப்படி வந்து ஒவ்வொரு லெவலும் வரும். ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் $200 வந்து உங்களோட வேலெட்டில் பணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிரும்.
இல்லைன்னா கவலை இல்லை. எப்போ வருதோ அப்போது அந்த மாதத்துக்கு உண்டான $200 ரினிவல் பண்ணிக்கும். அந்த ரினிவல் பண்ணுற பணம் எல்லாமே 8 லெவல் லீடர்ஸ் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி ஒரு சென்ட் கூட எடுத்துக்காது. ஓகே. ஸ்பான்சர் மேட்ரிக்ஸ் இன்கம் 8109, கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் இன்கம் 28,500 USD. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்பஸ்மெண்ட்டில் இதான் நீங்கள் ஏபிசி பண்ணிட்டீங்க. ஈச் ஒன் $67, $201 பர்பஸ் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா $200 எப்போவுமே ஹோல்டிங் இருக்கணும். ரினிவலுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்டு பண்ணிக்க சிஸ்டம். அதே மாதத்தில் நீங்கள் சேர்ந்து 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு 3 பேர்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா, அது 1ஆம் தேதி சேர்ந்து ஒரு 3 பேர்த்து ரெஃபர் 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா டெஸ்டினி மேட்ரிக்ஸ் இன்கம் ஃபஸ்ட் மந்த் மட்டும் $200 கிடைக்கும். ஃபஸ்ட் மந்த் மட்டும் $200 கிடைக்கும். செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம் பர்சன்ஸ்க்கு செகண்ட் மந்த் கிடைச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு செகண்ட் மந்த் கிடைக்காது. ஃபஸ்ட் மந்த் 200 கம்பெனி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 201 + 200 $400 இருக்கும். 200 போக 200 நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 1+3, அதாவது நீங்கள் சேர்ந்துட்டு ஒரு 3 பேர்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா முதல் மாதத்துலேயே நீங்கள் போட்ட அமௌண்ட் $200 வெளியே எடுக்கணும்னு எடுக்கலாம். இல்லை அந்த $200 வச்சு கார்டன் யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறதா நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 14ஆம் தேதி போட்டு அடுத்த மாதம் நீங்கள் அது உங்களுக்கு $200 வந்துடும். அதுக்கடுத்த மாதம் நீங்கள் 3 பேர்த்து போட்டிங்கன்னா அந்த $200 ஃபஸ்ட் மந்த் ரினியூவல் போயிடும். அதுக்கப்புறம் 3 பேர்த்து போட்டது செகண்ட் மந்த் ரினியூவல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் உங்கள் ஐடி போட்டு ஒரு 10-15 நாளில் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 3 பேர்த்து ரெஃபர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக $200 உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். $200 மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு தெரியும், ஃபியர் இஸ் த பிக்கஸ்ட் disability of all. It will paralyze you more than being in a wheelchair. பயம் மிகப்பெரிய ஊனம். அது வந்து நம்ம கைகால் ஊனமாக ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்க சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பஸ் மேட்ரிக்ஸோட இன்னொரு ட்ரீயை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் 1 2 3 உங்கள் அப்ளைனே கீழே ட்ரீ ஃபில் பண்ணிட்டார் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பில் ஓவர் கொடுக்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழே 4 தான் ஃபஸ்ட் ஃபில் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பில் ஓவர் 2வது ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 கீழே 5ஆம் நம்பர் தான் ஒழுகும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3 கீழே 6ஆம் நம்பர் தான் ஒழுகும். இந்த 1ஆம் நம்பர் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு கீழேயே 3 ஐடி கொடுக்கலாம்னு நினச்சா சிஸ்டம் அப்படி கொடுக்க விடாது. எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது தான் இதோட பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். 1ஆம் நம்பர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் உங்கள் ஸ்பில் ஓவர் கண்டிப்பாக போகும். அப்போ தான் டீமில் யார் தெரிஞ்சவங்க தெரியாமல் எல்லாத்துக்கும் ஃபில் ஆகும்போது எல்லாத்துக்கும் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் பேலன்ஸ்டு உங்களுக்கு ஃபில் ஆகும். ரைட்டில் போய்ட்டு யூ டர்ன் போட்டு வராது, லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கேப் இல்லாமல் ஃபில் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிஸ்டம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பர்பஸ் மேட்ரிக்ஸோட இன்கம் எவ்ரி மந்த் லிமிடெட் $28,546 எவ்ரி மந்த் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும். பர்பஸ் மேட்ரிக்ஸோட ஸ்பான்சர் இன்கம், ஒரு ஸ்பான்சர்னா $8,100, 5னா $40,000, 10 பேர் ஸ்பான்சர் பண்ணால் $81,000. பட் இங்கே ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 பேர்த்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் அந்த 10 பேர் ஆளுக்கு 1000 கார்டன் யூனிட் வாங்கினா உங்களுக்கு 7.61 crores இங்கே 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 ஒர்க் பண்ணுறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ அதனால தான் அன்லிமிட்டெட் இன்கம்க்கு என்ன பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணால் நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பண்ணலைன்னா மெதுவாக செட்டில் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வர ஸ்பான்சர் தான் இங்கே ஹைலைட் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், வெறும் 10 பேர்த்துக்கு $81,000 தான் மாதம் கிடைக்கும். ஆனால் இங்கே 7.61 crores இவங்க 1000 யூனிட் வாங்கினா நம்மளுக்கு கிடைச்சிரும். இது மாதம் இல்லை, இது வந்து டே பை டே, ஹவர் பை ஹவர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வர வர உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் அவங்க 1000 யூனிட் தான் வாங்குவாங்களா, நெக்ஸ்ட் மந்த் 2000 யூனிட் வாங்க, ஒரு 2 மந்த்ஸில் இன்னொரு 2000 யூனிட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் 2 மந்த்ஸில் 3000 பண்ணிடுவாங்க. மறுபடியும் 2 மந்த்ஸில் 4000 பண்ணிடுவாங்க. அப்படி ஏற உங்களுக்கு சிஆர்ஸ் உங்களுக்கு
ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இன்கம் க்ரோர் கணக்கில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து டெஸ்டிமேட்டிக்ஸோட பிரேக் அவுட் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த $200 ஃபஸ்ட்டு $100 பர்பஸ் மேட்ரிக்ஸ் பிரேக் அவுட் போயிடுச்சு. இன்னொரு $100 டெஸ்டிமேட்டிக்ஸ் பிரேக் அவுட்காக இங்கே போகுது. இதில் பாருங்கள், எவ்ரி மந்த் 14th to 19th 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளே இந்த டெஸ்டினி ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற சிஸ்டம். இதெல்லாம் யாரும் கம்பெனி ரன் பண்ணுறதில்ல, எல்லாம் சிஸ்டம். இதில் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட் பண்ணிட்டாங்க. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போ VTA மெம்பர் 50,000 பேர் இருக்காங்க. இப்போது இந்த 50,000 பேரும் மாதம் ரெனியூவல் பண்ணுறது $100 இந்த சிஸ்டம்குள்ளே போகுது. எதுக்குள்ளே? டெஸ்டினி மேட்ரிக்ஸ்குள்ளே போகுது. $50 லட்சம் ஒவ்வொரு மாதம் வரும். இதில் ஒவ்வொருத்தருக்கு $200 பிரித்து கொடுத்துருவாங்க. எங்கே பிரித்து கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதம் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ லேட்டஸ்ட்டாக 14ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரையாங்கிள் தலகலாக வந்துடும். தலகலாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக இந்த மாதம் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் முதல் மாதத்துக்கு மட்டும் $200 கொடுத்துரும். அடுத்த மாதம் கிடைக்கிறது சந்தேகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக $200 கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி பாருங்கள், 60,000 மெம்பர் வந்தால் இங்கே $60 லட்சம் ஆகும். 70,000 மெம்பர் வந்தால் $70 லட்சம் ஆகும். இப்படி வர்ற இன்கம்மை 50%ஆக பிரிச்சுருவாங்க. இப்போ $50,000 25,000 பேர்த்துக்கு பிரித்து இந்த மாதிரி மாதம் மாதம் கொடுக்குறாங்க. இது ஒரு மாதம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எகெயின் அண்ட் எகெயின் எவ்ரி மந்த் இது ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது எவ்ரி ஒன் ஃபில்லிங் பர்பஸ் மேட்ரிக்ஸ் வித்தவுட் டீம். டீம் இல்லாமையே எல்லாத்துக்கும் ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எவ்ரி ஒன் ஏர்னிங் $28,546 மந்த்லி. எவ்ரி ஒன் ஃபில்லிங் கார்டன் மேட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வித்தவுட் டீம். எவ்ரி ஒன் கெட் $200 DC matrix without team only 1 month. We are the fast lane in the world. We must move pioneer member with $200. Worldwide people come our team member. Way of Garden Matrix very soon. பார்த்தீங்கன்னா உலக மக்கள் பூரா வரப்போகிறாங்க. எந்த வழியாக வரப்போகிறாங்க? கார்டன் மேட்ரிக்ஸ் வழியாக வரப்போகிறாங்க. நம்ம எந்த வழியாக போக போகிறோம்? பைனியர் மெம்பராக பர்பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக உள்ளே போக போகிறோம். இதில் போனோம்னா சீக்கிரமாக பைனியர் மெம்பராக உள்ளே போனோம்னா, எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பெய்ட் டிக்கெட்டில் போனீங்கன்னா ஈஸியாக ஒரு 3 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதே வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறீங்க, ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். ஃப்ரீயாக லைனில் நின்று தான் சாமி பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரே சாமி தான், பெய்டு பண்ணி போகிறவங்களுக்கு ஒரே சாமி தான். நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்து வந்துடுங்க. மற்றவங்களாம் 2 days வெயிட் பண்ணி தான் லைனில் நின்று கை கால் வலிக்க. பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ், மோர் டைம் வேஸ்ட்டாக இருக்கும். பே பண்ணி போனவங்க சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த பைனியர் மெம்பருங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் நழுவ விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு பைனியர் மெம்பர்ஷிப், ஒரு பார்ட்னர், ஒரு ஃபேஸ்புக்கில் பார்ட்னர்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தா அந்த டைமில் கூட நம்ம யோசிச்சிருப்போம். நீங்கள் டெவலப் ஆகுங்க சார், அப்புறம் சேர்ந்துக்கணும்னு சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த VTA சோசியல் மீடியா. உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களும் இதில் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இதில் வருமானம் இருக்குது. ஃப்ரீயாக சேர்ந்தாலே காசு இல்லாமல் ஃப்ரீயாக சேர்றவங்களுக்கும் வருமானம் இருக்குது. அதனால் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இல்லை ஜாபுக்கு போகிறவங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக வருவாங்க. மேக்ஸிமம் பீப்புள் பணம் கட்டி வருவாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பைனியர் மெம்பரை உருவாக்கி வச்சிட்டோம்னா உலகம் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு $28,500 சீக்கிரமாக வேணா இந்த பிளேஸ்மெண்ட் நம்ம பிடிக்கணும். இல்லை நம்மளுக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்லா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மெதுவாக வந்தால் போதும் அப்படின்னா ஃப்ரீ மெம்பராக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் பைனியர் மெம்பரில் பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ஹேஸ் நோ டைம் லிமிட். அதாவது எதுக்குமே ஒரு டைம் லிமிட் சொல்ல, 1 வருஷத்தில் வந்துடும், 2 வருஷத்தில் வரும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. 6 மாதத்தில் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 வருஷத்தில் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 4 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட் அப்பான் த ஃபில்லிங். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம டீமில் யாரும் ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. எல்லோரும் தெளிவாக பிளானை புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கிட்டும் தவறான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அவங்களோட ஐடிக்கு அவங்களோட வேலட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கே ஐடி போட்டு கொடுத்து அவங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்கவுங்ககிட்ட கொடுத்துடணும். யாரோட பாஸ்வேர்டையும் நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி யார்கிட்ட பணம் வாங்கி நம்ம ஐடி போட்டுறக்கூட அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லி அவங்களுக்கே கிரிப்டோ கரன்சி வாங்கி கொடுத்து அவங்களே ஒரு 2 hours ஃப்ரீயாக வர சொல்லி பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த மீட்டிங் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த மீட்டிங் பார்த்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 7 சென்ஸ் மீட்டிங் வந்து நல்லா பாப்புலர் ஆகிட்டுருக்கு நம்ம டீமில். எல்லாத்துக்கும் இந்த 7 சென்ஸ் மீட்டிங் ஆகிட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் பார்க்க வைங்க. இனி நாளையிலேருந்து
மதியம் 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எக்ஸ்பிரஸ் மீட்டிங். சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்டவங்களுக்கெல்லாம் நன்றி. நம்மளோட 7 சென்ஸோட யூடியூப் சேனல் இருக்குது. 7 சென்ஸ் கிரியேட்டர்ஸ்னு போட்டு யூடியூப்பில் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் வீடியோஸ் கொடுங்க. நிறையா வீடியோஸ் இனி வாரம் ஒரு வீடியோ 2 வீடியோ போடுவோம். அதெல்லாம் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த பிளானை புரியும். நீங்களும் 10 பேர்த்துட்டு ஈஸியாக இந்த பிளானை சொல்லலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிவார்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சாதாரண நெட்வொர்க் கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் 127 கண்ட்ரியில் இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு, 137 கண்ட்ரியில் ரீச் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோம். நம்ம வருங்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த கான்செப்டை வந்து நம்ம அழகாக நம்ம இந்த பிளானை புரிஞ்சு நம்மளோட டீமுக்கு சொல்லிக் கொடுத்து இதை புரிய வச்சு நம்ம டீம் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் யார் எங்கிட்ட பேசணுமோ, ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். எல்லோரும் அன்மியூட் பண்ணிவிட்டு 1 by 1 நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரவணன் சார், மீட்டிங் எப்படி இருந்தது சார்? மதுசூதனன் சார், எப்படி இருந்தது சார்? சவுண்ட் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சொல்லுங்க. சார் வெரி எக்ஸலன்ட் சார். சார் சரி சார். சார் பேசுறீங்க சார்? ஹலோ சார், நான் சரவணன், நாகப்பட்டினம் சார். சூப்பர், சரிங்க சார். தேங்க்யூ சார். சரவணன் சார், மீட்டிங் நல்லா கிளாரிட்டியா கேட்டது. சவுண்ட் எக்ஸலன்ட் சார். நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் சார். சம்பத் சார் டீம் சார். நானு சரி சார், சரி சார். நம்ம ஆபீஸ்க்குள்ள நேரடியா வந்து உங்களை பார்த்து வந்திருக்கேன். சரி சார், சரி, தெரியும் சார், தெரியும் சார். இப்போ எப்படி இருக்கு சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? ஜூம் மீட்டிங் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா சார். ரொம்ப அருமையா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். சார் நான் சொல்ற பேசக்கூடிய மேட்டர்லாம் கரெக்டா இருக்கா சார்? ஏதாவது என்ன மாத்திக்க வேண்டியது இருக்கா? ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க சார், சஜஷன் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அது எந்த ஒரு மைனஸும் இல்லை சார். மைனஸ் எல்லாத்தையும் நீங்க திருத்தி கொண்டுட்டு வந்துட்டீங்க. எல்லாமே பாசிட்டிவ்ல தான் சார் இருக்கு. வேர்ல்டு வைட்ல இந்த மாதிரி பிபிடி பார்க்க முடியாது சார். அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வாய்ப்பே இல்லை சார். யாராலையும் பண்ண முடியாத ஒரு இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். இன்னொரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சார் வேர்ல்டு வைட்ல. யாருனாலையும் பாவர்ட்டி எப்படி எலிமினேட் பண்றதுன்னு ஒரு பிபிடி கூட யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் நம்ம வந்து இதை மாற்றி யோசிச்சிருக்கோம். தட்ஸ் கால் 7 சென்ஸ் டீமோட ஒரு பெரிய ஒர்க்கு நம்ம பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சு நம்ம டீம் எடுக்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் சார் உங்களை நான் நாகப்பட்டினம் கொண்டு வரணும் சார். கண்டிப்பாக வரும் சார். எனி டைம் நீங்கள் கூப்பிடுங்க, வந்துடும் சார். நோ இஷ்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. விரைவில் நான் உங்களை அழைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நெக்ஸ்ட் யாராவது பேசணும், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சார் ப்ளீஸ் சார். சார் நெக்ஸ்ட் யாராவது பேசலாம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அன்மியூட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் பாட்டம் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு ரெட் லைன் மாதிரி போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆகிடும் சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார் ப்ளீஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். யாரும் வரல, யாருக்கு சந்தேகம் இல்லை. உண்மையாக எனக்கு வெரி ஹாப்பி. எல்லாத்துக்கும் புரிய வச்சுருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை மதியம் 3 மணிக்கு நம்மளோட எக்ஸ்பிரஸ் மீட்டிங் தவறாமல் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.